படிக்கிறாங்கப்பா, ஆனால் புரியுதா அவங்களுக்கு? அது ஃபாலோ பண்ணுறாங்களா? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களா? இப்போது சமீபத்தில் இந்த சம்பல் பள்ளிவாசல் பிரச்சனை நடந்துச்சு பார்த்தீங்களா? அது எல்லாருமே வந்து முஸ்லீம்கள் வந்து பயங்கரமாக இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாங்க. என்ன அப்படின்னா, அரசியல் சாசனம் 1991 வந்து வர்ஷிப் ஆக்ட்னு சொல்லி அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு என்னமோ ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1947க்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டு தலமும், அது இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவ, ஜைன, புத்த, சீக்கிய எந்த வழிபாட்டு தலமாக இருந்தாலும் அதே நிலையில் தொடரும். அது வந்து வரலாற்றில் அது என்ன ஆயிருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 47ல் பள்ளிவாசல்னால் பள்ளிவாசல், 47ல் கோயில்னால் கோயில், 47ல் சர்ச்சுனா சர்ச்சு, இதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இதை போட்டாங்க. அதில் பாபர் மசூதி மட்டும் விதிவிலக்கு, ஏன்னா அது வந்து பழைய இது அப்படின்னு சொல்லி, பழைய பஞ்சாயத்து அது அப்படின்னாங்க. இப்போ என்னாச்சு, பாபர் மசூதிக்கு ஆதரவு, அதாவது ராமர் கோயில் வந்து கட்டப்படணும் தீர்ப்பு சொல்லியாச்சு. இப்படி ஒரு சட்டமும் இருக்குது. அடுத்த பள்ளிவாசல் பிரச்சனை பண்ண முடியாது. அப்போது கடைசியாக இப்போது நம்ம இவர் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத் பேசும்போது கூட அவர் என்ன சொன்னார், இனி பள்ளிவாசலாக நீங்கள் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய அந்த மீட்டிங்லேயும் கூட பேசினார். அதுவும் வந்து வைரல் ஆச்சு அந்த வீடியோ. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ கியான்வாபி பள்ளிவாசலில் வந்து அது வந்து ஒரு கோயில் இருந்துச்சு, சிவன் கோயில் இருந்துச்சு. பிறகு வந்து முஸ்லீம்கள் வந்து அதை பள்ளிவாசலாக மாற்றிட்டாங்கன்னு ஒரு பெட்டிஷன் வந்து யூபியுடைய அந்த நீதிமன்றத்துக்கு போகுது. அவர் என்ன பண்ணுறாரு, ரிஜெக்ட் பண்ணுறாரு. அவங்க ரிஜெக்ட் பண்ணாரோ இல்லை என்னாச்சோ தெரில. அடுத்தது எங்கே போகுதுன்னா, சந்திரசூட் தலைமையிலான அந்த தலைமை நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதிக்கு வந்து அந்த வழக்கு போகுது. அப்போ அந்த வழக்கில் போன உடனே என்ன சொல்கிறாங்க, இது பாருங்கள், முஸ்லீம்கள் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே பாருங்கள் 91ல் ஒரு சட்டம் போட்டாச்சு, எந்த பள்ளிவாசலும் வந்து இனிமேல் இடிக்கக்கூடாது, இதை எதுவுமே பண்ணக்கூடாதுன்ட்டு. இப்போ மறுபடியும் இவங்க பாருங்கள், கோயில் கீழே இருந்துச்சுன்னு சொல்லி பிரச்சனை கிளப்புறாங்க அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு சந்திரசூட் ஒரு தீர்ப்பு சொன்னார். சந்திரசூட்டை ரொம்ப நம்பியிருந்தாங்க நம்ம முஸ்லீம்கள். கடைசியாக அவரும் கடைசி வரைக்கும் அவர் கரெக்டாக இது பண்ணிட்டே வந்தார். கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் மோடியை வந்து இன்வைட் பண்ண உடனே பயங்கரமாக முஸ்லீம்கள் டென்ஷன் ஆகிடாதான் சொன்னார். நல்லா ஒவ்வொரு நாளும் நம்மளை எந்தெந்த ஆங்கிளில் கேவலப்படுத்தணுமோ எல்லா ஆங்கிள்லையும் கேவலப்படுத்துகிறான். சரியா? இப்போது காங்கிரஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃப் ஆயிடுவாங்கன்னா, காங்கிரஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ நிறைய பள்ளிவாசல்களில் வந்து இப்போ பிரச்சனையாக இருக்குது. இப்போ பார்த்தா இப்போ தான் அந்த கம்யூனல் இஷ்யூஸ் வந்து இன்னும் அதிகமாக பார்க்க முடியுது. போன 4-5 வருஷத்தில் கூட இந்த கம்யூனல் இஷ்யூஸ் வந்து இவ்வளோ தூரம் சென்சிட்டிவாக வந்து இல்லை. இப்போ தான் வந்து தொடர்ச்சியாக 4-5 பள்ளிவாசலில் போட்டிருக்காங்க. இப்போ 5 பேர் ஷூட்டிங்கில் கூட செத்து போனாங்க. இப்போ என்ன மேட்ருன்னா, அவர் வந்து சந்திரசூட் சொன்ன தீர்ப்பு பாருங்கள். அவர் என்ன சொல்கிறார், 1991 அந்த வர்ஷிப் ஆக்டில், வழிபாட்டுத்தல சட்டங்களில் என்ன இருக்குது அப்படின்னா, பள்ளிவாசல் இடிக்கூடாதுன்னு தான் இருக்குது. பள்ளிவாசலை ஆய்வு பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை. எப்படி பள்ளிவாசலை ஆய்வு பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை, நாங்கள் சும்மா ஆய்வு மட்டும்தான் பண்ணுறோம். அப்போ ஆய்வு பண்ணிவிட்டு நீதிமன்றம் வந்து ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு உத்தரவு கொடுத்துட்டார். இப்போ இதே தான்